அவர் வந்து திருப்பி வந்து சீஷர்களோடு இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறி போனார். அப்படின்னா வாட் அ கைண்ட் ஆஃப் பர்சன். வி கான்ட் ஈவன் இமேஜின் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ். அவர் கட்டளையிட பேதுருக்கு மீன்கள்லாம் போய் அங்கே உழுகுது. அவரால் பார்க்க முடியும், நம்ம கண்ணால் தண்ணிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது, அவரால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நாலேஜ் அபவுட் த லார்ட் காட். ஸோ எனக்கு அதுதான் போட்டிருக்கு இங்கே. எனக்கு தெரியாததையும் என் புத்தி எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். எனக்கு தெரியாது, நான் கேட்குறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் சிம்பிள் மீனிங். இதுக்கு ஒன்றும் புரியாது. ஆகவே இப்போ வரைக்கும் என் காதுனால கேள்விப்பட்டேன். இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம், ஆபிரகாம் எப்படி செய்தார், யாக்கோபு எப்படி செய்தார், ஈசாக்கு எப்படி செய்தார், இதை பற்றி நம்ம காதுனால தான் கேள்விப்படுறோம். நம்ம போய் கூட இருந்து ஆபிரகாம் இருந்து பார்த்ததில்லை. நம்ம டைம் ஜோனும் இல்லை, நம்ம அந்த டைம் ஜோனில் இல்லை நம்ம. ஏன்னா அது நடந்து 4000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. ஸோ காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உண்மை காணுது. இன்னைக்கு நமது கண்கள் கர்த்தரை காண்கிறதா? இதுதான் பாயிண்ட். ஆகையால் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இப்போ ஏன் பண்றேன்னா, என்னுடைய ஜட்மெண்ட் புவரா இருந்தது ஆண்டவரே. நான் பார்க்க வேண்டிய விதமாக நான் பார்க்கவில்லை. நான் பார்க்கறத எப்படி பார்த்துட்டேன்னா, மனுஷன் பார்க்கிற விதமா பார்த்துட்டேன். நான் உண்மை பார்க்க வேண்டிய விதமா, தேவரீர் எங்களுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறீர், அதை விரிவாக நாங்கள் பார்த்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் பக்குவத்தையும் எல்லாத்தையும் தாங்க அப்படின்றது கேட்க முடியாம நான் பாட்டுக்கு உண்மை ஜட்ஜ் பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். நான் மனுஷன் பார்க்குற விதமாக உண்மை பார்த்துட்டேன். அதான் போயிருக்கேன். ஸோ என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன், வசனப்படுகிறான். இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நம்ம கர்த்தரை பற்றி தெரியாத காரியங்கள் நிறைய உண்டு. படுத்துட்டு யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணிட்டு இன்னைக்கு தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி யோசனை பண்ணோம்னாலே நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரும். See, we are dealing with a person who knows about everything. என்னை பற்றி உள்ளேயும் வெளியையும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இதே இதுல சங்கீதத்துல போட்டிருக்கோம், எனக்கு உள்ளேயும் வெளியும் அறிந்து எல்லா இடத்துலையும் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே என்னை அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு பெட்டாதது. Let us turn our Bibles to Psalm 139. Psalm 139 139 சங்கீதத்துல இதுல 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இவ்வளவு பெரிய தேவன் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் எப்போ உட்கார போறேன், எப்போ எந்திரிக்க போறேன் எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இது நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஐ டோன்ட் நோ அபவுட் மை செல்ஃப், யூ நோ அபவுட் மீ. ஸோ அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நீ கிட்ட இல்ல, நீ எங்கிருந்தோ அறிகிறீர், எங்கிருந்தோ இருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் என்ன செய்ய போறேன், என்ன எப்படி நடக்க போறேன் எல்லாமே உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பெறாவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. இப்ப இந்த அறிவு, இந்த நாலேஜ் about God knowing about me, இதை விட்டுட்டு கர்த்தாவே என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, கர்த்தாவே என்னை இது பாருங்க, இது மாதிரி அவர்கிட்ட போய் புலம்புறது. சொல்லுங்க, அவர்கிட்ட தான் சொல்ல முடியும், வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனா you should know the faith grows from a person when he knows that God knows me better than I know about myself. This is how faith has been created. So he knows me in and out. என் நாவில் சொல் பெறவாதுக்கு முன்னாலே அது போட்டிருக்கோம். இன்னொன்று பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு மிகுந்த எட்டாத உயரமாயிருக்கிறது. உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உமது சபத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? I cannot run. This is the truth.
நம்ம நினைக்கிறோம் நம்ம ஐடியாஸ் நம்ம இதெல்லாமே இட்ஸ் கோயிங் டு ஒர்க்னு சொல்லிட்டு. நான் வானத்துக்கு ஏறினாலும், சப்போஸ் இன்னும் நம்ம வானத்துக்கு யாரும் ஏறல, இப்போ எலான் மாஸ்க் வந்து நான் ஸ்பேஸில் ராக்கெட் விடுறேன்னு சொல்லி அங்கே அட்மாஸ்பியருக்குள்ள ராக்கெட் விட்டுட்ருக்குறாங்க. இன்னும் ஈவன் இஃப் வி திங்ஸ் தட் மூனுக்கோ எங்கேயோ போய் நாங்கள் குடியிருப்போம்னு சொன்னாலும் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் தேர் ட்ரைங் ஓகே. வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், தட் இஸ் ஈவன் வென் வி பாதாளம்னு சொல்றது இங்க டெத் பெட் தான், கீழே போய் அங்கே போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து நான் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் எங்கேயாவது போய் அண்டார்டிகா இல்லாட்டி இதுல போயிட்டு அமெரிக்காவில் நார்த்ல அலாஸ்கா இருக்கு, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டா கூட அங்கேயும் நீர் இருக்கிறீர். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். See, this is what we have to understand and know about God and His creations and அவரோட knowledge, அவரை பற்றி அறிகிற அறிவு. இதுக்குள்ள பாருங்க, இது எல்லாத்தையுமே ஏர்த்ல தான் காமிக்கப்பட்டது. எதுவுமே அவருடைய இடத்துல இருந்து பார்க்கல. நான் உம்முடைய சமூகத்துல வந்து நான் வந்து நீர் இருக்கிற ஸ்தலமாகிய உமது ஸ்தலத்துல வந்து நான் வந்து அங்கிருந்து நான் பார்க்கறேன்னு சொல்லி யாரும் எழுதல. பார்க்கறவங்க அப்படி வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தவங்க கூட அப்படி இவர் ஜான் காஸ்பல் எழுதினாரு, அவர் கூட ஃபுல்லா எழுத முடியல. ஏன்னா ஹி சோ பிக். இந்த நாலேஜ் நம்மளுக்கு வேணும். அப்ப ஏன் அந்த நாலேஜ் வேணும்னா அப்பதான் நமக்கு விசுவாசம் உறுதி பலப்படும். என் தேவன் பெரியவர், அவர் எல்லா விதத்திலும் என்னை தாங்கி வழி நடத்துகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது அதிகமா இருக்கும். அங்கேயும் வரது கரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடும் கொள்ளும் என்றால் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கும். நான் இருட்டில் பெட்ல படுத்தாலும் கூட நீர் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறீர்கள். உமக்கு அது வெளிச்சமா தான் தெரியுது. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவை பகலை போல வெளிச்சமா இருக்கும். உமக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. அதாவது எனக்கு தான் அந்த இருளும் வெளிச்சமும், உமக்கு இதெல்லாம் கிடையாது கர்த்தாவே. அதனால நான் விசித்திர விதமாய் இன்னும் அந்த வசனங்களை படித்துக்கொண்டே போகலாம், நேரம் இல்லை. அதனால நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவுனா இதுதான். இன்னைக்கு பூமிக்குரிய பிரகாரமாக தான் கர்த்தர், பூமியில் இருந்த வண்ணமாகவே கர்த்தரை குறித்து இப்படி சிந்திப்போம். இனிமே சிந்திக்காதவர்கள்லாம் சிந்திக்கலாம். நம்மளுக்கு என்ன தெரியுமா, நம்மளுடைய பாடுகள், நம்முடைய காரியங்கள், இது மாதிரியே நம்மளே என்னை ஆசீர்வதியும். நான் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு கூட கேள்விப்பட்டேன், எனக்கு கர்த்தரை நான் எப்போ நம்புவேன்னா எனக்கு பேங்க்ல 2 கோடி போட்டாருன்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொன்னாராம். இது கேட்டோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. கர்த்தர் ஏன் உன் பேங்க் அக்கௌண்ட்டை தேடி 2 கோடி போடணும்?